இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. வசனம் பலன் தர என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். வேத வசனமாகிய விதை நம்முடைய இருதயமாகிய நிலத்திலே விதைக்கப்படும் போது அது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தர முடியும். நிலத்தின் தன்மையை வைத்தே விதைகள் பலன் தர முடியும். நல்ல பலனை பெறுவதற்கு தரிசு நிலமாக இருக்கும் நிலத்தை, அதாவது பாழான நிலத்தை, உபயோகமில்லாத நிலத்தை, கற்பாறையுள்ள நிலத்தை, முள்ளுள்ள நிலத்தை பண்படுத்தி நல்ல நிலமாக மாற்றும் போது விதைகள் வளர முடியும். காரணம், வழி அருகே கற்பாறை இடங்களில், முள்ளுள்ள இடங்களில் வளர்ந்த விதைகள் பலன் தர முடியாது. இதுபோல நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் போது தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டு உணர முடியும். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை வளருகிறது போல நம்முடைய இருதயத்தின் நிலைமையை பொறுத்தே வேத வசனமாகிய விதை நம்மிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேன் என்று நாம் யாரும் கூற முடியாது. நம்முடைய இருதயத்தில் இருக்கும் மன்னிக்க முடியாத சிந்தை, கசப்பான சிந்தை, தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தைகளை நம்மை விட்டு அகற்றும் போது கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். வேத வசனமாகிய விதையை நம்முடைய இருதயத்திலே நாம் ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் தாமே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு உணர்த்துவார். அப்போது வேத வசனமாகிய விதைகள் நம்முடைய இருதயங்களிலே நாட்டப்பட்டு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் வளர முடியும். தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்வோம். தரிசு நிலம் பண்படுத்தப்படும் போது அது நல்ல நிலமாக மாறி விதைகள் வளருவதற்கு ஆயத்தமாகிறது போல நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களை நம்மை விட்டு அகற்றி தேவனுடைய வசனத்தை கேட்கவும் உணரவும் பலன் கொடுக்கவும் நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். தாவீதும் கூட 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று கூறினார். நாமும் கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை கேட்க, வாசிக்க, தியானிக்க, அதை கைக்கொண்டு நடக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது கூறினதை யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் எது இருந்தாலும் ஒரு விஷயம் எங்களை இரத்தத்தினால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி நீங்க எதிர்பார்க்கிற உங்க திவ்ய சுபாவங்களால் எங்களை அலங்கரிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கேட்க, இன்னும் அதிகமாய் வேத வசனங்களை வாசிக்க, தியானிக்க, அதை கைக்கொண்டு நடக்க நாங்கள் ஆயத்தமாகி தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இருதயத்திலே நாட்டப்பட்ட வேத வசனத்தினால் உண்டாகும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தெய்வீக நம்பிக்கையையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.